வணக்கம் நண்பர்களே. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் நார்மல் உப்பை பயன்படுத்தாதீங்கப்பா, நீங்கள் அதுக்கு பதிலாக சால்ட் பொட்டாசியம் உப்பு பயன்படுத்துங்க, ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக பார்த்துருவாங்க. ரொம்ப நாளாக எல்லா டாக்டர்ஸும் உப்பு கம்மியாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பிபி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் உப்பு கம்மியாகவே பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. அதனால் இதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைடை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சோடியம் குறைச்சி பொட்டாசியம் அதிகமான நிறைய நோய்கள் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஆனால் இது என்ன பிரச்சனைங்கிறது பார்ப்போம். நம்பர் 1, இதில் அவங்க எந்த அளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிபி சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 4 பாயிண்ட்டும் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 2 பாயிண்ட்டும் அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150லேருந்து 148 46 இவ்வளோதாங்க பிபி குறைய போகுது உங்களுக்கு இது மூலமாக. பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்குனா 1,00,000 பேர் எடுத்தால் 20 பேர்த்துக்கு இதெல்லாம் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஓவராலாக அவங்களே ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம் நோய் இந்த உப்பெல்லாம் மாற்றி சாப்பிட்றதுனால பெரிதாக குறையறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை அது இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சில வகையான மருந்துகள் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யார் தாங்க பயன்படுத்துறது? என்ன சமையலில் என்ன இந்த உப்பு போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் சாதா உப்பு போட்டு ஒரு சாம்பார், இப்படினாவா 2 சமையலாக வீட்டில் பண்ண முடியும்? இத்தனை பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்காக இந்த வழிகாட்டுதல் தெரியவே இல்லைங்க. அப்பப்போ இந்த WHO இந்த மாதிரி குளறுபடி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் டொனால்ட் ட்ரம்ப்பு வேண்டவே வேண்டான்னு WHO விலகி இருக்காருங்க. இந்த பொட்டாசியம் உப்பு அது இதுன்னு நாளைக்கு உப்பு விற்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. பெரிய இது பயன்பாடெலாம் இல்லை. இதை விட சூப்பராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஒரு யோகா பண்ணுறீங்க, நல்ல பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதை விட 10லேருந்து 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிபி சூப்பராக குறையும். இந்த உப்பு மாத்திரை வேலையெல்லாம் நாம் தூக்கி போட்டுருவோம்.